அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை விமர்சித்ததால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆவேசமடைந்திருக்கிறார். கச்சத்தீவை திரும்பப் பெற வலியுறுத்தும் தீர்மானத்தின் மீது பேசிய செல்வ பெருந்தகை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை விமர்சித்திருந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்தார். தீர்மானத்தின் மீது பேசும்பொழுது அதனை ஆதரித்து பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை பேசும்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சுட்டிக்காட்டி ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தார். அப்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக செங்கோட்டையன் ஆவேசமாக இதுவரை பேசக்கூடாது, இவற்றை அவைக்குறிப்பில் நீக்க வேண்டும் என வலியுறுத்தி திரும்ப பேச முயற்சி செய்தார். ஆனாலும் பேச வாய்ப்பளிக்காததன் காரணமாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை நோக்கி எழுந்து நின்றுங்கள், நமது முன்னாள் பொதுச்செயலாளரை பற்றி தவறாக பேசுகிறார்கள், எல்லோரும் என்கிற வகையில் அவர் எழுந்தார். அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து அமளியில் ஈடுபட்டனர். அதன் பிறகு செல்வ பெருந்தகை அந்த கருத்தை திரும்ப பெறக்கூடியதன் பேரில் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் குறித்து அவர் பேசும்பொழுது செங்கோட்டையன் 2-3 முறை எழுந்து பேசுவதற்கான வாய்ப்பு கேட்டார். ஆனால் அதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் ஆவேசமாக பேசி அவர்களை எழுந்து நிற்க சொல்லி சபாநாயகரை நோக்கி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகுதான் அவர் ஜெயலலிதா குறித்து கூறிய அந்த தகவல் என்பது அவைக்குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது.